ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணலாம் பாருங்கள். அயோத்திதாசர் பண்டிதர் சிலை எங்கே நிறுவியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். சென்னையில் காந்தி மண்டபம் அங்கே வந்து நிறுவியிருக்காங்க. ஓகேவா, சென்னையில் காந்தி மண்டபம் அங்கே தான் வந்து அயோத்திதாசருடைய சிலை வந்து நிறுவியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகையை வெளியிட்டிருப்பார் இல்லையா 1907. அடுத்ததாக சென்னையோட மாநகர வெள்ள தணிப்புக்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. குழுவோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க, திருப்புகழ் குழு. ஓகேவா, வைக்கம் சத்தியாகிரகம் எதுக்காக இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 ஆண்டுகள் ஆகுது. 1924 நடந்திருக்கும். ஸோ இப்போ 2024 நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பெரியாரும் வைக்கம் போராட்டமும் அப்படிங்கிற புத்தகம் வெளியிட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஆலய நுழைவுக்காக அந்த திருவிதாங்கூர் பகுதியில் இன்றைய கேரள பகுதி இந்த ஆலய நுழைவுக்காக நடத்தப்பட்ட ஆலய நுழைவில் அந்த ஆலயம் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறங்களே வந்து நுழைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அதற்கு எதிர்த்து போராடினது தான் அந்த வைக்கம் சத்தியாகிரகம். செம்மொழி பூங்கா பாருங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உலக தரத்திலான செம்மொழி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், அயலக தமிழர் தினம் 2024. இந்த மாதிரி தினங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஜனவரி 11/12 அன்று சென்னையில் கொண்டாடப்பட்டது. ஸோ இதில் வந்து இந்த எனது கிராமம் திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. நெய்தல் மீட்சி இழக்கம் நம்ம ஏற்கனவே வந்து மனோரமா புக்லையும் பார்த்துருப்போம். கடலோர மாவட்டங்களை பாதுகாப்பதற்கு குறித்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கும். ஓகேவா, கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படிங்கிறது மதுரையில் அலங்காநல்லூர் அருகே வந்து கீழக்கரையில் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர்கள் வந்து 6.18 கோடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர் அப்படின்னா கீழ்வேலூர். தேங்க்யூ.